நல்லுள்ளம் எல்லாம் வந்திருக்கீங்க வாழ்த்த. ஸோ இந்த படம் என் காதலே. ஸோ மிக அருமையான படம் மேடம். அயன் மேன் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அயன் கேர்ள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க ஜெயலட்சுமி மேடம் தான் மேடம். சத்தியமா சொல்றேன், அவங்க எவ்வளவு நெருக்கடியிலும் பொருளாதார பிரச்சனையிலும் இந்த படத்தை விடாம அந்த கதையை வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி அழகா எடுத்தாங்க. அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்ட்டு நாங்க பார்த்தோம். இதுக்கு பக்கபலமா இருந்த முத்து சாரு, நம்ம கிருஷ்ணா சார், சவுந்தர் சார்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்களாம் தேங்க் பண்ணோம். ராஜன் சார் இதை வந்து அழகா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பரா ராஜன் சார் எடுத்துட்டு போனாரு. ஸோ இந்த டீம் என்டையர் டீம் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. லிங்கேஷ் சார் வந்து அற்புதமா நடிச்சிருக்காரு சார். நல்லா இருந்தது சார் பர்ஃபார்மன்ஸ், அருமை சார். மேடம் நீங்களும் நல்லா அருமையா பண்ணியிருக்காங்க ஹீரோயினி. ஸோ மியூசிக் சார், எக்ஸலன்ட் மியூசிக் சார். உண்மையிலேயே சொல்றேன், இந்த சாங் வரிகளும் இந்த மியூசிக்கும் இந்த இசையமைப்பாளர் வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் லெவல்ல பெரிய படங்கள்லாம் பண்ணி நல்ல பெரிய லெவல்ல வருவாரு. அவருக்கான மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ஸோ மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. என் காதலி சொல்றப்பவே ஒரு இனிமை மனசுக்குள்ள நிறையுது. சிறிய அரங்கு, ஆனால் மனம் நிறைந்த உள்ளங்கள் இங்கே குவிந்திருக்கிறது. நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. இதுதான் காதலின் வெளிப்பாடு. இங்க இனிமையான ஒரு காதலை காவியமாக்கி திரையில ஒளிச்சிருக்காங்க. காட்டப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாம் கண்ணில் அப்படியே ஒற்றிக்கொள்ளுகிற வகையில் இதுதான் ஒரு காதல் என்பதை மிக தெளிவாக, அழகாக, நயமாக, எந்த இடத்திலும் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தூண்டாமல் பரவசத்தில் ஆழ்த்திய காட்சிகள் இங்கே ஒலித்தது. உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வரவேற்புரை ஆற்றிய போதே ரொம்ப அழகா சொன்னாங்க, இது கடலிலும் கரையிலும் தத்தளித்து எடுக்கப்பட்ட படம் என்று. அதில் ஒன்று தெளிவாக தெரிகிறது, கடலில் தத்தளித்து இருந்தவர்கள் இப்பொழுது முழுமையாக கரையேறி விட்டார்கள் என்பதுதான் இந்த அரங்கில் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இயற்கையாவே அவங்க கரையேறிட்டாங்க. இங்கு வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களும் சரி, சுமைஞர்களும் சரி, அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு படத்தை நாம உள்ள நுழைஞ்சு பார்த்த உடனே இதுல என்னென்னலாம் செய்தி உள்ள இருந்து ஒலிக்குது, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது ஒரு ஆவலை தூண்டணும். அப்படி ஒரு படம் இருக்கிறது தான் அடிப்படையில நம்ம இழுக்கும், கவர்ந்து இழுக்கும். அப்படிப்பட்ட அனைத்து அம்சங்களையும் இன்றைக்கு இந்த திரைக்களம் உள்ளமைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு முழுமுதற் காரணமாக இருந்து அனைத்து சுமைகளையும் தன் தோளில் சுமத்தி கொண்டு இந்த படத்தை முழுமையாக தன்னுடைய களமாக அமைத்து தெளிவாக தன் வேட்கைகளை, தினவுகளை இங்கு அரங்கேற்றி இருக்கிறார் தயாரிப்பாளரும் இயக்குனருமான அம்மா ஜெயலட்சுமி அவர்கள். அவர்களை இந்த நேரத்திலே மனதார பாராட்டிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு தயாரிப்பாளருக்கு தான் ஒரு படத்தை எடுத்து முடிக்கிற வரையில் இருக்கிற வலி என்ன என்பது அவருக்கு தெரியும். அவரே இயக்குனராக இருக்கிற போது இன்னமும் மிகச்சரியாக அதனை நகர்த்தி செல்ல வேண்டும் என்கின்ற விளைவுகளை அறிந்து பணியாற்றுகிற பயணம் இருக்கிறது. அது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நல்லா தெரியுது. அந்த உழைப்பு எந்த இடத்துலையும் என்னுடைய கண் வந்து வலி தெரியல, இடர்பாடு ஏற்படல, கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சிகள் போயிடுச்சு. ரொம்ப தெளிவா அழகா ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது ரசிக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் இயற்கையா கொண்டு வந்து காட்டியிருக்கீங்க. ஒளிப்பதிவாளருக்கு இந்த நேரத்துல மனம் திறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், தன்னிடம் கருவி இருக்கிறதே என்று விளையாடி விடாமல் காட்சிக்கு எது தேவைப்படுகிறதோ அதை மிகையாகவும் காட்டிவிடாமல் மிக நேர்த்தியாக காட்டியிருக்கிற அந்த பாங்கு ஒளிப்பதிவாளரை பாராட்டிட வேண்டும். அதற்கு அடுத்ததாக வழக்கறிஞரை பாடலை எழுதியிருக்கிறார். அவசியமே இல்லை, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, லீகலா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு பாடலுடைய தொடக்கம் எடுத்த உடனே என்ன இது இப்படி ஒரு சொல்லை போட்டிருக்கிறாரு என்று நான் கூட சிந்தித்தேன். ஆனால் அது
தெலுங்கு மொழியில் வருகிற ஒரு சொல்லாக இருப்பதனால் அங்கிருந்து அவர் சட்ட நெறிப்படி விலகி விடுத்தார். அதனால எங்க அதுல போய் மாட்டிப்பாரோன்னு நினைச்சேன். ஆனா அதுல இருந்து அடுத்த வரியில போட்டு அழகா வெளியில வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு செய்தியையும் நுணுகி நுணுகி பார்த்து செய்திருக்கிறார். அடுத்ததாக இந்த படத்தினுடைய முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தன்னுடைய முழு அத்தனை திறனையும் உள்ளுக்குள் இருக்கிற உணர்வுகளையும் ஒவ்வொரு அசைவிலும் காட்டியிருக்கிற கதாநாயகனை இந்த நேரத்திலே பாராட்டிட கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், என்னதான் அத்தனை பேரும் உழைப்பை கொடுத்தாலும் கூட முழுமையாக திரையில் வெளிக்காட்டக்கூடிய அவரின் அசைவுகள் தான் இந்த படத்திற்கு உயிரும் உயிர்ப்புமாக இருக்கிறது. அந்த உயிர்ப்பை நீங்கள் மிகையாக அழகாக நேர்த்தியாக வழங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு மிக நல்ல எதிர்காலம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்முடைய கதாநாயகி ரொம்ப அழகா யதார்த்தமா அந்த கதாபாத்திரத்திற்கு வேண்டிய அத்தனை அம்சங்களையும் ஒரு சேர பெற்று அது எந்த இடத்திலையும் நெருடாம ரொம்ப அழகா பயணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி. இதற்கெல்லாம் மேலாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தா அத்தனை பேரும் சொன்னார்கள், இவர் இந்த படத்தின் மூலமாகத்தான் அறிமுகமாகிறார் என்று. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய கணிப்பில் என்னுடைய பார்வையில் அவர் இந்த முதல் படம் என்று சொல்வதை காட்டிலும் 300 படங்களுக்கு இசையமைத்ததனுடைய முழு பலனையும் இந்த ஒரு படத்தில் அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். பொதுவாகவே ஓசைகள் தான் நம் காதுகளுக்குள் செல்லுகிற போது இனிமையை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த இரைச்சல்கள் இல்லாமல் இனிமையான ஓசைகளை அடுக்கி கொடுத்த பெருமை அவரை சாரும். ஆக அந்த அளவிற்கு மென்மையான போக்கினை கண்டுகொண்டு பாடல் வரிகளை எந்த இடத்திலும் இசை விழுங்கி விடாமல் அதனை மிக மென்மையாக நகர்த்தி கொண்டு சென்ற விதம் பாராட்டிற்குரியது. ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது இந்த படம் துவக்கத்தில் நான் சொன்னது போல அவர்கள் தத்தளிக்கவில்லை, நீந்தி கரையேறி விட்டார்கள். அந்த கரையேறி இருக்கிற அவர்களை சரியான இடத்திற்கு கடத்த வேண்டிய பொறுப்பு செய்தியாளர்களிடமும் ஊடகத்துறை சார்ந்தவர்களிடமும் இருக்கிறது. அன்பு கூர்ந்து எதையும் உள்ளது உள்ளபடியே எழுதினால் கூட போதும், இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றியை எட்டும் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை. ஆக அத்தகைய அளவில் முழுமையாக எந்த எதிர்பார்ப்போடு ஒரு பார்வையாளர், ஒரு சுவைஞர் ஒரு திரையரங்கிற்குள் சென்று அமர்ந்து பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அத்தனை பேருடைய மனதையும் நிறைவு செய்கிற விதத்தில் இந்த படம் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு தோன்றியிருக்கிறது. அதே நம்பிக்கை உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். ஆக அந்த நம்பிக்கையோடு அவர்களை பாராட்டி கரவொலி எழுப்பி பாராட்டுவோம். நன்றி, வணக்கம். இந்த படத்துல 2 பேருக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் இதுவரை நம்ம உதவி இயக்குனராக இருக்கும்போது ஏகப்பட்ட ஓட்டங்கள் இருக்கும். யாரோ ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் யாருக்கு சான்ஸ் கிடைக்குது, செகண்ட் யாருக்கு கிடைக்கலாம் இல்ல. நமக்கு முன்னாடி வந்த நிறைய திறமையாளர்கள் அவங்களுக்கான வழி கிடைக்காமலே கூட தவறி இருப்பாங்க. அந்த அண்டர் ரைட்டட்னுவாங்க. அந்த மாதிரி என்னுடைய ரொம்ப மதிப்புக்குரிய லிங்கேஷ் அவர்கள். ஏன்னா அவர் நான் சினிமாவுக்கு வந்த டைம்ல அவருக்கு தெரியும், எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டர். அண்டர் ரைட்டட்னா யாருக்கும் நல்ல தகுதியானவர்கள் சில பேர் பயணிச்சுட்டு அவங்க தகுதியானவங்கன்னு தெரியாமலேயே கூட இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியில போனவங்கலாம் பல பேர் இருக்காங்க. ஆனா தொடர்ச்சியா தன்னோட இடத்த எப்படியாவது பிடிச்சிடணும்னு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பரின் அடுத்த படி. அதுக்காக தான் முதல்ல இந்த இடத்துக்கு நான் வர்றேன். ஏன்னா அவருக்கு ஒரு நடிகரா அவர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை சரியா செய்வார். அவர் சரியா செய்யறதுக்கான ஒரு திரைப்படம் சீக்கிரமே வரணும்னு அவரை நான் முதல்ல பாராட்டிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான நடிகரா லிங்கேஷ் இருப்பாரு. அவருக்கு வாழ்த்து. இன்னொருத்தன் என் நண்பன் டோனி, நானும் அவனும் காலேஜ் பிலிம் இன்ஸ்டியூட்ல ஒன்னாவது படிக்கும் போது ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இருப்போம். என்னோட கேமராமேன், என்னுடைய ஹாஸ்டல் மேன், அவன் பெரிய கேமராமேன். அவன் இன்ன வரைக்கும் நான் மிஸ் பண்ணுவேன் அவனை. அவனோட ஷார்ட்ஸும் அவனுடைய
அவருடைய ஷார்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அது எஸ்பெஷலி சில சாங்ஸோட சில ஃப்ரேமிங்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. நீ பெரிய கேமராமேன் ஆக வேண்டி வந்தா ஏன்டா மிஸ் ஆகிட்டு இருக்கு எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நான் ஊர்ல இருந்து வந்தவங்க, எனக்கு அவ்வளோ பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோ டெக்னாலஜியோட ஷார்ட்ஸோ ஹாலிவுட் படம்லாம் தெரியாது. மச்சான் அவன் டோனிக்கு தெரியும். அவன் பேர் ஆனந்த். எங்க காலேஜ் என் கூட படிக்கும்போது எல்லாரும் அவனை டோனின்னு சொல்லி அந்த டோனி சேனல் அந்த பேராவே ஆயிடுச்சு. அவனோட ஃப்ரேமிங் பார்க்கும்போது இன்னைக்கும் நீ இன்னும் எவ்வளவு பெரிய கேமராமேன் இருக்கேன் நான் மிஸ் பண்றேன் நினைச்சிட்டே இருக்கேன். சீக்கிரமாக பெரிய கேமராமேன் ஆகணும். லிங்கேஷும் மற்ற எல்லா டெக்னீஷியனுக்குமே கூட என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அவ்வளோ பேச தெரியாது. மீடியாவுக்கு அண்ணன்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடல் எவ்வளோ பெருசோ ப்ரொடியூசர் மேல மனசு அவ்வளோ பெருசு. பணத்தை அள்ளி கொட்டியிருக்காங்க. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் காதலே படம் வெற்றிபடியா என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு பாக்கியா கூப்பிட்ட போது நான் வந்ததுக்கு 2 காரணம். ஒன்று வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். என்னோட ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் ஒரு ஃபஸ்ட்டு சாண்டின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. நான் மீட் பண்ணதில்லை. அப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு நாள் ஸ்டுடியோவில் போய் மீட் பண்ணோம். ஒரு ப்ராஜெக்ட் ஒரே நைட்டில் உட்காந்து ஒரு பாட்டு போட்டு கொடுத்தாரு. எக்ஸலண்ட்டாக பண்ணார். இப்போ நம்ம பார்த்த பாட்டே குவாலிட்டியாக இருக்குது. பட் இதை விட வேறு லெவலில் அவரோட ஒர்க்கு எல்லாமே இருக்கும். தொடர்ந்து அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு நானும் விரும்புகிறேன். 2வது லிங்கேஷ் பற்றி சொல்லணும். தமிழ் சார் கூட டானாக்காரனில் தான் நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். நான் டானாக்காரன் ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து லிங்கேஷ் பாவேல் 2 பேருமே அவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பாங்க. எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவரோட லுக் எல்லாமே கொஞ்சம் வெயிட் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். அப்போவே சொன்னார் வேறு படங்களுக்காக வெயிட்லாம் மாற்றுறேன் அப்படின்னாரு. அவர் கூட சீக்கிரமாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்புக்கு முதல்ல இந்த ப்ரொடியூசர் மேடம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கெல்லாம் முதல்ல இந்த டீமுக்கு என்னை அறிமுகப்படுத்திய பாக்யராஜ் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் மூலிமா எனக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க இந்த படத்தின் மூலிமா. ஸோ படம் வெற்றி தோல்வி அதெல்லாம் அது அப்பாற்பட்டு இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு டீம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டீமாக இருந்தாங்க. அதுக்கு மிக நன்றி. இந்த படம் உருவாவதற்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், லைட்மேன்லேருந்து கிரேன்லேருந்து எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதுக்கு வேலை செய்த அனைவருக்கும் முதல்ல இதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ப்ரொடியூசர் மேடம்க்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லை, அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இந்த படம் நடக்கிறதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்தாங்க. அதே போல் திரு முத்து அவர்கள், திரு கிருஷ்ணா அவர்கள், திரு சவுந்தர் அவர்கள் இந்த படம் நடக்கிறதுக்கு இன்னும் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு திரு ராஜன் சார் மிகப்பெரிய பில்லராக இருந்திருக்காரு இந்த படத்துக்கு. அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் நம்ம ஹீரோயின், அவங்க வந்து வெரி டெடிக்கேட்டட், வெரி சின்சியர். அவங்க இன்னும் மேலும் பெரிய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அப்புறம் லிங்கேஷ் சாரை பற்றி சொன்னோம். அவர் வந்து கௌதம் சொன்ன மாதிரி அவர் அண்டர் ரேட்டடு அப்படின்னு அவன் சொல்றான். பட் அண்டர் ரேட்டடா இல்லை, அவர் வந்து ஆல்ரெடி ஒரு மிகச்சிறந்த நடிகராக வந்துட்டாரு. அது இன்னொரு படம் பெருசா ஹிட் ஆகும், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அவர் நடிகரா ஒரு பெரிய நடிகர் தான். நாங்க இந்த படத்தின் மூலமா எனக்கு ஒரு நல்ல நண்பரா அவர் கிடைச்சாருன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. இந்த படம் முடிக்கிற வரைக்கும் முடிந்த அளவுக்கு எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். அப்புறம் விழாநாயகன் சாண்டியை பத்தி சொல்லணும். சாண்டி வந்து என் தம்பி. அதனால அவரோட ஒர்க்கு வந்து அடுத்தடுத்த படங்கள்ல இன்னும் பெரிய பெரிய ஹிட்டு கொடுப்பாருன்னு நம்புறோம். அதுக்கு இந்த படமே ஒரு சாட்சி. ஸோ எல்லாரும் இந்த படத்தை ஆதரவு கொடுங்க. இதை சிறப்பா வெற்றியாக இருக்கு. எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. நன்றி. இந்த படத்துல வாய்ப்பளித்த தயாரிப்பாளரும் இயக்குனருமான அம்மா ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு இந்த படத்துல என்னை அறிமுகப்படுத்தணும் பாக்யராஜ் சார். அடுத்து நம்ம ராஜன் சார் இந்த படத்தை நல்ல வழி நடத்தி நல்லபடியா பெரிய லெவல்ல எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இந்த படம் பெரிய லெவல்ல வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் காதலி படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான என் பாசத்திற்குரிய அக்கா விஜயலட்சுமி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். என்னை திரைத்துறையில் அறிமுகப்படுத்திய டானாக்காரன் புகழ், ஜெய்வின் புகழ் அண்ணன் புரட்சி இயக்குனர் தமிழர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். திரைத்துறையில் நான் நடிகனாக வேண்டும் என்று
ஆசைப்பட்ட என் அருமை மச்சான் பாக்கியராஜ் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்க இருக்கிற இயக்குநர்களில் கிட்டத்தட்ட 4 இயக்குநர்கள் படங்களில் நான் நடித்திருக்கிறேன். தற்பொழுது ஜியோ ஹாட் ஸ்டார் வெளிவந்திருக்கிற ஓம் காளி ஜெய் காளி படத்தினுடைய இயக்குனர், வெற்றி இயக்குனர் அண்ணன் ராமு செல்லப்பா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு பெண் ஆளுமை என்பது இந்த உலகத்தில் மிக மிக கடினமான ஒரு செய்தி. நாம் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் நேரடியாக பார்த்த ஒரு பெண் ஆளுமை அக்கா விஜயலட்சுமி அவர்கள் தான். கடும் சுமைகளை தோள்களிலும் தலைகளிலும் சுமந்து போவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் மனதளவில் சுமைகளை தாங்கிக் கொண்டு ஒரு படத்தை வெளியிடுவது என்பது எல்லா இயக்குநர்களும் சொல்வது, தயாரிப்பாளரும் சொல்வது 10 மாத குழந்தையை நாம் பெற்றெடுப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள். அப்படித்தான் இந்த படத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி, வணக்கம். Actually, today I'm very happy to be here because it's my first audio launch function. நான் ஆக்ட் பண்ண மூவிலே என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் இதுதான். அண்ட் ஜெயலக்ஷ்மி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் செலக்டிங் மீ இன் திஸ் மூவி. அண்ட் ராஜன் சார், சவுந்தர் சார், தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ த்ரூ அவுட் த மூவி அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சின்ன படங்களாலும் பெரிய படங்களாலும் எப்பவுமே நீங்கள் வந்திருக்கிறது தான் ஒரு நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் வந்த வரைக்கும் எப்பவுமே இந்த அரங்கம் எல்லா படங்களுக்கும் நிறைந்திருக்கும். அது காரணம் நீங்கள் மட்டும்தான். எங்கள் கூடதெல்லாம் வெளியே அனுப்பிட்டு டேய் நான் நிப்பாண்டா உள்ள அப்படின்னுவாங்களா, அந்த உரிமையோட இந்த அரங்கத்தை நிறைக்கிறது எப்பவுமே பத்திரிகையாளர் தான். அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த படத்தை முதல் நன்றி அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன்னா நான் வந்துட்டு பாக்கியானந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அவர்தான் இந்த ப்ராஜெக்ட்ல கூட மிரட்டி கொண்டு வந்தாரு. அதுதான் உண்மை. ஆனால் இல்லைண்ணா புது ப்ரொடக்ஷனா இருக்குண்ணே, எப்படின்னு மேடம் ஏதாவது ஒர்க் பண்ணிருக்காங்களா, இதுதான் டு பி ஹானஸ்ட். அதான் மேடம் ஒர்க் பண்ணிருக்காங்களா, இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோ வந்திருக்கேன், ஒரு 3-4 படம் பண்ணிட்டேனே, ஓகேவா லிங்கேஷ் பிரதர். அவர் ஃபர்ஸ்ட் எப்பவுமே எப்படி ஆரம்பிப்பாருன்னா கொஞ்சம் கெஞ்சரா மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஏறுவாரு, அதுக்கப்புறம் முடிக்கும் போது மிரட்டுற வருவீங்களா மாட்டீங்களா அப்படி போயிடுவாரு அவர் எப்பவுமே. லிங்கேஷ் பிரதர் நம்பி வாங்க பிரதர் நம்ம பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இல்லைண்ணே விட்டுலானே கொஞ்சம் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்து ஃபோன் அடிச்சு லிங்கேஷ் பிரதர் நம்மளாம் சேர்ந்து பண்றோம் அப்படின்னாரு. இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு லிங்கேஷ் பிரதர் மேடம்காக நம்ம எல்லாம் சேர்ந்து பண்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆனா ஏன்னா நீங்க சரி ஓகேண்ணே வரலானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதேதான் இப்ப இந்த நிகழ்ச்சிக்கும் வெயிட் ரூம் ஷூட்டு, ரிஹர்சலு, டயட்டு அப்படின்ற ஷூட் போயிட்டே இருக்கிறதுனால அண்ணா இப்ப இந்த டேட் சொல்லுமா நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கேண்ணா எப்படின்னா வர முடியுமா தெரியல. லிங்கேஷ் பிரதர் பாத்துக்குங்க, அடுத்து எம்எல்ஏ ஆக போறேன், அப்புறம் பின்ன பிரச்சனை ஆயிடும், ஒழுங்கா வந்துருக்கேன். ரொம்ப அன்பான ஒரு அண்ணன், நான் என்னுடைய வளர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்கிற அண்ணன். அவர் தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள என்ன கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா முத்து பிரதர், டைரக்ஷன் டீம்ல முத்து பிரதர், அவர் தான் என்கிட்ட வந்து முத்து பிரதர் எங்க இருக்கீங்க வாங்க மேல வாங்க, நீங்க மேல இருக்கணும். ஆக்சுவலா முத்து பிரதர் தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை சொன்னார். செம்ம சூப்பரா சொன்னார். ஆக்சுவலா ரொம்ப அழகா சொன்னாரு. முதல் 15-20 நாட்கள் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கடுத்து டைரக்ஷன் டீம்ல எல்லாருமே மேடம்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. கிருஷ்ணா பிரதர் சப்போர்ட் பண்ணாரு, அப்புறம் சவுந்தர் சார் சப்போர்ட் பண்ணாரு. ஸோ எல்லாருமே ஒரு டீமா மேடம் கூட நின்னது வந்துட்டு மேடம்க்கு ஒரு பெரிய பலமா இருந்துச்சு. மேடம் பத்தி சொல்லணும், அங்க இருந்து நான் ஆரம்பிச்சேன். மேடம் பத்தி மேடம் தான் தயாரிப்பாளர். அவங்க வந்து என்னன்னா லிங்கம் தான் கூப்பிடுவாங்க, அவங்க லிங்கேஷன் கூடுவோம் இல்லைங்க. எனக்கு வந்து பெருசா கதை சொல்ல தெரியாது இல்லைங்க, நீங்க முத்துபதர் கிட்ட கேட்டுங்க, ஆனா ஸ்பாட்ல நான் இருப்பேன், நான் சொல்றதை மட்டும் நீ எனக்கு நான் சொல்றதை நீங்க பண்ணா போதும் அப்படின்வாங்க. சரிங்க மேடம் ஓகே நான் ரெடி ஆயிடுவேன். ரொமான்ஸ் எல்லாம் வரும், அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் ஹீரோக்கான ரொம்ப கஷ்டமான என்னன்னா 2 விஷயம் இந்த படத்துல இருந்துச்சு. டான்ஸ் ஆடல வரல அப்படின்னா ஓகே, இல்ல ஸ்டண்ட் வரலனோட ஓகே, ரொமான்ஸ் சீன் இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே அதெல்லாம் இப்பதான் நடிச்சுட்டு வர ஹீரோவா நடிக்கிறதுனால நம்மளுக்கு அதுல பெரிய பழக்கம் எல்லாம் கிடையாது. ஆக்ஷன் பண்றான்னா 6 அடியில இருந்து 6 அடியில இருந்து குடிச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை எனக்கு. கிட்டத்தட்ட நானும் லியா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியல. ஒண்டர்ஃபுல் ஆக்டர் ஆக்சுவலி. இந்த படத்துல ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க லியா, பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ். அவங்க லியாக்கு எனக்கும் ரொம்ப நெருக்கமான காட்சிகள்லாம் இருக்கும்போது சரி அப்பதான் மூட்ல செட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அப்பதான் நெருங்க லிங்கான்னுவாங்க. ஓ சொல்லுங்க மேடம், அப்படி இல்லைங்க இன்னும் கொஞ்சம் ஏன் அலைஞ்சுக்கிட்டு ஓடுறான்னுவாங்க. சரிங்க மேடம் வெள்ளை காய்ச்சி கொடுத்தோன்னு ஏன்பா, இல்ல இல்ல மேடம் சத்தியமா அப்படிலாம் இல்லை மேடம் நான் ரெடி ஆயிட்டு அப்படின்னு நான். சரிங்க மேடம் ஓகே இப்ப அடுத்த டைம் பாருங்க எப்படி பண்றாருன்னு. அடுத்து ரெடி ஆயிட்டு ஆல்மோஸ்ட் லியா ரெடி ஆயிடும், நானும் ரெடி ஆயிட்டு அப்படியே இருக்கும்போது பார்த்தா டோனி உள்ள வருவார். அப்படின்னுவாரு என்னோட இப்பதான் ரெடி ஆன அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க ஓரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காட்டுவாங்க. டக்குன்னு இப்படிதான் பண்ணணும்னு நடிச்சே காட்டிடுவாங்க. நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்வளவுதானே மேடம் வேணும், இதை நான் சூப்பரா பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்றோம்.
ஸோ என்னன்னா எனக்கு ஏற்கனவே வந்து தமேந்தி மேடம் கூட ஒர்க் பண்ணதுனால, காயல்னு ஒரு படம் ஹீரோ ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு பெண் இயக்குனர் கூட ஒர்க் பண்றதுல கொஞ்சம் அவங்க நிறைய கத்துக் கொடுத்துட்டாங்க. ஆண் இயக்குனர் கூட ஒர்க் பண்ணலாம், முறைச்சு கூட நின்றுடலாம். ஏன்னா எதிரி ஆயுதம் எடுத்தா நம்மளும் ஆயுதம் எடுக்கலான்ற ஒரு பெரிய பிளஸ் இருக்குதுங்களா. ஆனா என்னென்ன போவான்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடலாம். ஆனா இவங்க வந்து அறிவு எடுக்கும்போது நம்ம ஒண்ணுமே அன்பு எடுத்துருவாங்க. ரெண்டாவது அதுல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லைங்க எனக்காக பண்றாங்க, சரிங்க மேடம் பண்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்துரும். ஸோ முழுக்க முழுக்க இந்த படத்துல நான் வந்து ரொம்ப அன்பா தான் வேலை வாங்கினாங்க. அன்பால் ஏதாச்சும் நான் பண்ணல, எனக்கு எந்த இடத்துலயும் இது பண்ண மாட்டாங்க. எனக்கு இல்லைங்க ஒரு டைம் பண்றாருன்னுவாங்க, சரிங்க மேடம் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனோமா. ரொமான்ஸ் இல்லை ஒன் முறை போகாது. மற்ற ஓடி வரத்து எகிரி குதிக்கிட்டு இதுல மட்டும் ஒரு 10 டேக் வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க மாட்டுக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டாவது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேடி. அதாவது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே நீங்க எனக்காக பண்றீங்க இல்லைங்க, எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஏதாச்சும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் அவங்க கிட்ட பேசுவேன். நீங்க வந்து எனக்காக பண்ணணும். இந்த நாள் வரைக்கும் அவங்க கடைசியா வந்து எனக்கு ஃபோன் பண்ணிங்க, எனக்காக வாங்க, நம்ம ஒரு படம் பண்ணிருக்கோம், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கோம், இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்துருங்க. சரிங்க மேடம், ஆல்மோஸ்ட் எனக்கு ஷூட் இல்லை அந்த டேட்ல, நான் கேட்டுட்டேன், நான் கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு இப்போ வரைக்கும் வந்தவொடனே மகனே அப்படின்னாங்க. ஸோ அந்த அன்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாழ்த்துறேன். அந்த படத்தோட கேமராமேன் பத்தி நிறைய சொல்லணும். டோனி நானும் எனக்கும் பயங்கரமான ஒரு ஆப் இருந்துச்சு. நான் ஒரு 20 அடியில பறந்தேன்னா டோனி 30 அடியில பறந்துட்டு இருப்பேன். நான் இங்க இருக்கேன் அப்படி மேல பறந்து அப்படின்னுவாரு. சூப்பரான ஒரு கேமராமேன். ஆக்சுவலா கௌதம் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஒரு கேமராமேன். பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. ஸ்டண்ட் எல்லாம் கொடுத்துட்டா அவர் தனியா ஓட்டுக்கிட்டு இருப்பாரு கேமரா வச்சு. பிரதர் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னுவாரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அப்புறம் சந்துரு அண்ணா லிரிக் ரைட்டர். சந்துரு அண்ணாக்கு எனக்கு வந்து முதல் பழக்கம் எப்படின்னா, டானாக்காரங்கள பழக்கம்னா நிறைய நாங்க 2 பேர் பார்த்தல. டானாக்காரங்கள அண்ணன் வந்து லிரிக் எழுதி அனுப்புறாரு. அப்போ நான் என்ன பண்றேன், அந்த டோனை கேட்டு நான் ஒரு லிரிக் எழுதிட்டு இருக்கேன். நான் எழுதி பால் கிட்ட கொடுத்துட்டேன். தலா இது எப்படி இருக்குல்ல பாருங்க டான் அப்படின்னு சொல்றேன். டான் இது லிரிக் பயங்கரமா இருக்கு, நம்ம தமிழ்நாட்டை சொல்லுவோம் சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அவர் போய் தமிழ்நாட்டை சொல்லிட்டாரு. தமிழ்நாடே தம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு இன்னும் அவளை உட்கார வச்சாரு. இல்லடா கூட்டு போது அடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இல்ல நான் உள்ள சீன் இருக்குன்னு வாடா நானே போறேன் உனக்கு நான் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு. சரிங்க போனா ஏடா தம்பி ஏதோ பாட்டு எழுதி வச்சிருக்காங்க காட்டு அடினாரு. ஏதோ நான் சும்மா அப்படி எழுதுறேன். உடனே சந்திரன் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாரு. யாருன்னு ஒரு இதுதான் லிரிக் ரைட்டர். ஐயோ ரொம்ப ஆனா நான் சும்மா விளையாட்டா எழுதுனேன். நல்லா இருக்கு, நான் ஒரு 2-3 வரைக்கும் எழுதிருக்கேன், அது நீங்க பாருங்க சொல்லிட்டு அண்ணன் ஒண்ணு அனுப்பியிருந்தாரு. ஆனா எந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படியே அதோட அமைதியா ஒதுங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா ஏன் படத்துக்கு ஒரு பாட்டு எழுதுறாருன்னு அது ஒரு சூப்பரான விஷயம். ரொம்ப நன்றிண்ணா, எல்லாம் சூப்பரான பாடல்கள் இல்ல. அப்புறம் இன்னைக்கு சிறப்பு இருந்தா வீட்டுல இருந்து அண்ணன் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்து எங்க அண்ணன்களை பத்தி நான் ஆரம்பிக்கணும். தமிழண்ணா உண்மையே சொல்ல போனா இந்த நிகழ்ச்சிக்கு எங்க அண்ணன்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பாக்கிய அண்ணன் வந்துட்டு வருவாங்க அப்படின்னாரு. உண்மையாலுமே அவங்க வருவாங்கன்னா என் மேல இவ்வளவு பாசமா இருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். தமிழ்னா வந்து பழக்கத்துக்கு முன்னாடி நான் டானாக்காரங்கள லாஸ்ட் மினிட் தான் நான் கம்மிட் ஆனேன். ராமோயா தான் வந்துட்டு எனக்கு ஒரு 4 பக்கம் தலைவர 4 பக்கம் டைலாக் 2 நாள் தான் 1.5 நாள் தான் போட்டிருக்கு, அடிச்சிருங்க அப்படின்னாரு. தூரத்துல தமிழ் நான் வந்துட்டு ஐயா அவரு அச்சுவாயா தம்பி அச்சு விடாடினாரு. முடிச்சிடலாம் ஓகே. அந்த கான்பிடன்ட் இருக்குல்ல அவருக்கு எங்க இருந்து என் மேல வந்துச்சுன்னு தெரியல. அவன் அடிச்சிருவான் தம்பி அடிச்சிருவான் ஒரு பிரச்சனையும் ஆடினாரு அண்ணன். அந்த மதுரை அந்த ஸ்லாங்கோட அவர் அழகா சொல்லுவாரு. அது வந்துட்டு ஒரு நடிகன் ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து ஒண்ணு கிடைக்கல, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கல. அவன் பண்ணிடுவான்ட்டு ஒரு நம்பிக்கை நான் சம்பாதிச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கரமா ஆயிடுச்சு. டானாக்காரன் முதல் நாளே அப்படி நின்றுட்டேன். ரைட்டு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ண அந்த அளவுக்கு முதல் நாளே எனக்கு ஒரு மிகப்பெரிய அன்பை கொடுத்துட்டு, அப்புறம் ரஞ்சிதனாக்கு அடுத்து ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணனா தமிழன் அம்மாட்ட ரொம்ப கட்டி பிடிச்சாலே அதுல ஒரு அது ஒரு இணக்கம் இருக்கும் தமிழன் ஆகிட்ட. நான் மட்டும் இல்ல எல்லா தம்பிகளும் சரி. டானாக்காரன் முடிச்சதுக்கு அப்புறம் தமிழன் சொல்லிட்டு உயிர் உட ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு ரொம்ப அன்பா பழகக்கூடிய ஒரு எங்க அண்ணன் தமிழன் கௌதம் தோழர். ஒவ்வொரு படங்கள் பார்த்தா ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நான் செல்ஃபா ரிவ்யூ போட்டுருவேன். அது எல்லா படத்துக்கும் சில படங்களுக்கு அது மாதிரி எனக்கு ராட்சசி பார்த்துட்டு நான் செல்ஃபா ரிவ்யூ போட்டு எஸ்ஆர் பிரபு சார் அதை ரீட்வீட் பண்ணியிருந்தாரு. அப்பதான் நான் அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப நன்றி தோழர், எக்ஸலண்டான மூவி. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன், எனக்கு அதோட வழிகளில் என்னால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தோழர்னு. அதுக்கப்புறம் நாங்கள் கவியத்தி முருகனும் பார்த்துட்டு தோழரை பாராட்டினேன். ஸோ அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ஜேவியர் அண்ணனுக்கு என்ன பெருசா தெரியாது, ஆனா எனக்கு அவர் ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ணன் டிவி யூடியூப்ல உட்கார்ந்தாலும் நான் பாத்துருவேன். அடி பிறந்துவார் ஆப்போசிட்ல எல்லாம் இருந்தாலும் உட்கார்றான் அவனு அப்படின்னு அண்ணன்
அவருடைய கொள்கையும் அவருடைய பேச்சுகளும் வந்துட்டு ஆனா ரொம்ப தேவைண்ணே. அது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவை. நான் வேற கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் சொல்லிடுவேன், மும்மொழி கொள்கை எல்லாம் போயிட்டு இருக்கு, தயவு செய்து விட்டுறாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. முடியாதுன்னு எங்களால நாங்க 2 மொழியும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தமிழ் படிச்சு இங்கிலீஷ் படிக்க கொடூரமா கஷ்டப்பட்டோம். அதுல 3வது மொழிலாம் தாங்க அதனை விட்டுறாதீங்க. அடுத்து பாடல் பாடினவங்க வந்திருக்காங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் அண்ணன். ஆனா நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ற ஒரு படம் கண்டிப்பா. அண்ட் திவ்யா சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேர்ள் அவங்க. திவ்யா ரொம்ப அந்த ஒரு ஆக்ட்ரஸ்ன்ற எதுவுமே இருக்க, ரொம்ப சிம்பிளா ஸ்பாட்ல வந்து ஏதாவது டவுட் நான் என்கிட்ட கேட்பாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன், அவங்க பண்றது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதான் சூப்பரா பண்றீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்றேன். அதுலயே ஒரு மாதிரி டெம்ப்டா பயங்கரமா நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எமோஷனல் சீன்லாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்க வச்சிருவாங்க நம்ம ஆப்போசிட்ல இருக்கும்போது. அண்ட் லியா இன்னைக்கு வர முடியாத சூழல், பட் ஒரு டஃப்பான சூழல் என்னன்னா, எனக்கு வந்து இந்த படத்துல ஸ்டண்ட் பண்ணதோ ரொமான்ஸ் பண்ணதோ இல்ல வந்து ஆக்ஷன் பண்ணதோ அதெல்லாம் கிடையாது. லியாவுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணும், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும். அதுதான் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. அதை லியா புரிஞ்சுப்பாங்க. ஓகே இஸ் ஓகே ரைட். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் நான் சொல்லுவேன், அவங்க யூகே இங்கிலீஷ்ல அதை புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதை நடிக்கும்போது நம்ம அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க. ஸோ சின்ன வேர்ட் கொடுத்தா போதும், லியா வந்து அதை புரிஞ்சு பயங்கரமா நடிச்சிருவாங்க. ஸோ லியா இன்னைக்கு இல்ல, ஸோ பட் தேங்க்ஸ் லியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் கடைசியா என் டார்லிங் தம்பி மச்சி டார்லிங் என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடுவோம் திடீர்னு தோணும்போது, ஒரு எக்ஸலண்டான மியூசிக் ரைட்டர், ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்ககிட்ட. நாங்க ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதா இருந்தோம், பட் பண்ண முடியாம போச்சு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிளான் பண்ணோம், அதுவும் கொஞ்சம் ஸ்கிப் ஆச்சு. பட் இந்த ப்ராஜெக்ட் நாங்க பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னொன்னு பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. சாண்டியோட சவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் கமிட் ஆகிறது மிக முக்கியமான காரணம் சாண்டி. அந்த சாண்டி எனக்கு போட்டு காட்டினாரு முத்துத்தோட, இந்த மாதிரி செம சூப்பரா சாண்டி போட்டா. சாண்டி இருக்கானா? அப்போ ஓகேண்ணே, சாண்டி நீங்க மேடம் அப்போ பாக்கியா ஓகேண்ணே நம்ம பண்ணிடலாம் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு இது செலக்ட் பண்ணதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் சாண்டியும். ஸோ இன்னைக்கு கதாநாயகனே சாண்டி தான். இந்த படம் முதல் படம்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இது படமா முதல்ல வருது. பட் சாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்த அடைவான்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. லவ் யூ மச்சி, செமையா கலக்கிட்டு விடாத. நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் சிறப்பு விருந்தினர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ராமு ஐயா என்ன ஒரு வெப்சீரிஸ்ல கூப்பிடல, அதுக்கு ஒரு கொஞ்சம் கோவமா ஆக்சுவலா கூப்பிட்டாரு. அப்போ டேட் எது பிரச்சனை, லுக்கு பிரச்சனையா இருந்துச்சு, முடிவெட்ட சொன்னாரு இல்லைங்கய்யா அப்படின்ட்டு. பட் அடுத்து நம்ம போன நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஸ்டண்ட் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறம் வேற யாரும் சொல்லணும், எல்லா பத்தி சொல்றேன். நான் கூட நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப முக்கியமா வந்து காரைக்கால் மக்கள், இந்த படத்தை நாங்க ஷூட் பண்ணும்போது காரைக்கால்ல இருந்த அந்த மீனவக்குடி மக்கள் வந்துட்டு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ஏதாவது வந்து ப்ரொடக்ஷன்ல சாப்பாடு வர லேட் ஆச்சுன்னா அவங்க வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவாங்க. ப்ரொடக்ஷன்ல எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 மணிக்கு மீன் வாங்கி கொடுத்துட்டு 5 மணிக்கு அங்கேயே செஞ்சு சாப்பிட்டு 6 மணிக்கு ஹோட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளவு அன்பான மக்கள். அண்ட் அந்த லோக்கல் மேனேஜர் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒருத்தர், அவரு ஆக்சுவலா சம்டைம்ஸ் வந்து ஷூட்டிங் லொகேஷன் கிடைக்கலன்னா நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுவேன், அப்போ ஷூட்டிங் பண்ணணும் இன்னைக்கு பண்ணி ஆகணும், ஒரு 2-3 லட்ச ரூபாய் வேஸ்டா போடும் அப்படின்னா அவர் உடனே இறங்கி பண்ணுவாரு. ஸோ இந்த டீம் மேல அவ்வளவு அன்பா வந்துட்டு அந்த லோக்கல் அந்த மக்களும் இருந்தாங்க, அங்க ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அதோட அவுட்புட் தான் ஆல்மோஸ்ட் நாங்க நினைச்ச பட்ஜெட்ல முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் மேடம். படத்தை முடிச்சிட்டோம். ஆமா முடிச்சு இந்த படம் வெளியீடு காத்திட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல வந்துட்டு படம் வெளியீடு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா படம் எல்லாருக்கும் பிடிக்கும். வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேர் அனீஷ், நான் வந்து பெங்களூர்ல இருக்கிறேன். ஸோ இந்த படத்துல வந்து ஆக்சுவலா நான் வேற ஒரு லுக்ல இருந்தேன். ஸோ எனக்கு சவுந்தர் சார் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், ஸோ ஃபேஸ் இதுல வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ நான் வந்து ஒரு கன்னட மூவில வேற ஒரு கேரக்டரா பண்ணிட்டு இருந்தோம், நாங்க ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ பட் என்ன சவுந்தர் சார் சொன்னார், இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், இது வந்து த்ரூ அவுட் த சீன்ஸ் நீ வந்து டிராவல் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் ராஜலட்சுமி மேம பார்த்ததுக்கு அப்புறம் அந்த என்ன பார்த்ததும் அவங்க வந்து டக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. பட் நானும் சவுந்தர் சாரும் டிஸ்கஸ் பண்ண கேரக்டரே வேற. எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, ராஜலட்சுமி மேம் வந்து நாட் ஓன்லி த ப்ரொடியூசர், அவங்க வந்து ஒரு நல்ல கிரியேட்டர், ஒரு ஆர்டிஸ்ட எப்படி வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்ஸை எப்படி எடுத்துக்கலாம், என்ன மாதிரி லுக் கிரியேட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து அந்த கதை எழுதுற டைமும் அந்த கேரக்டர் வந்து எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகா கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து அப்பப்பமா டிராவல் இருக்கும்,
அந்த டிராவல் வந்து எங்க கூட அவங்களும் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னியா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எங்களோட டீம். ஆக்சுவலா நாங்க வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸா ஒரு கேங்கா ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஆக்சுவலா அது நடிச்சு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் ஒரு ஃபாரினராகவே என்ன மாத்திட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு தமிழ்ல பேச வராத மாதிரி கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் மாதிரி பண்ணி, ஸோ ரொம்ப ஹாப்பி டிராவலா இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது ஸ்டோரிஸ். ரொம்ப ஃபன்னா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட. எனக்கு என்னன்னா ஒரு காலேஜ் ஃபீல் கிடைச்சது. அந்த மாதிரி அந்த கேரக்டரை வந்து நாங்க டிராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருந்துன்னா, அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாவே இல்லை. ஒரு ஃபேமிலி சேர்ந்து சாப்பிடுறோம், சேர்ந்து ஜாலியா இருக்கிறோம். அதுல வந்து ஒரு பார்ஷாலிட்டி கிடையாது. அந்த மேம் எங்கேயுமே எங்களை ஒதுக்கி வைக்கவோ இல்ல ஒரு பார்ஷாலிட்டி நீ வந்து அப்படி இப்படி ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சேம் ரெஸ்பெக்ட். நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு எங்க கூட வந்து சாப்பிடுறதும் அது எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. ராஜன் சார் வந்து எங்க இருந்தாலும் வந்து எங்களை சுத்தி சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு கரெக்டா சாப்பிட்டீங்களா, ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குதா அப்படின்னு சொல்லி த்ரூ அவுட் த டீம் வந்து அப்படின்னா ரொம்ப கேரிங்கா இருந்துச்சு. அது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் எப்படி பண்ண ஒரு கால்குலேஷன் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்தது எங்களோட ரோல்ஸ் எல்லாம். பட் இருந்தாலும் இன்னும் மேம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது, பட் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நீங்க வந்தது எல்லாருக்கும், கேமராமேன்ஸ், மீடியாஸ் எல்லாரும், இவ்வளோ பெரிய க்ரௌட் ஆக்சுவலி இதுல தெரியுது நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க மேம்க்கு, எங்க டீமுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரும் பாக்குறதுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ராஜன் சார் தேங்க்யூ. ராஜன் சார், சவுந்தர் சார் தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. கண்டிப்பா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் மீட், ஃபர்ஸ்ட் பேச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுனது இல்லை. கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். விருந்தினருக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பீச் கொடுத்துட்டு ஆங்கரிங்க்கு வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜன் சார் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி அவருக்கு. ஜெயலட்சுமி மேம், ஒரு படம் பண்ணும்போது நான் ஆக்சுவலி 9 வருஷமா ஆக்டிங்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். குத்துப்பற்ற ஆர்டிஸ்ட் நான். ஆக்சுவலி 3 படம் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய 3வது படம். ஆக்சுவலி 3வது படத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்கிரீன்ல நான் மேபி பார்க்க போறேன். அது ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். படம் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த சாங்ஸ்ல ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லணும். போக சிங்கர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். சந்திரன் பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ நல்லா ரொம்ப சூப்பராகவே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் அவரை. நான் ஒரு பேரா கூப்பிடலான்ட்டு அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு போனை எடுத்து பார்த்தேன். பக்கத்துல டாலி என்ன மனப்படம் பண்றியா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலி லைட்டா நர்வஸா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கமிட் பண்ணி கொடுத்த நம்ம பாக்கியனுக்கு நன்றி. ஆக்சுவலி ஸோ பாக்கியன் என்ன வந்து மேடமுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ மேடம் ஸ்டூடியோல வந்து சாங்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுனால நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி, கேமராமேனுக்கு நன்றி, ஹீரோ லிங்கேஷ் டார்லிங்க்கு நன்றி, ஹீரோயினுக்கு நன்றி. இந்த கடைசி நேரத்தில் எனக்கு ப்ராஜெக்ட்ல சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்க முத்து பிரதர் அண்ட் ராஜன் காம்ப்ரமைஸ் ஆகும் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணி தராங்க. ஸோ இது போக மேடமுக்கு வந்து தேங்க்யூ, ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ. நீங்க சந்திரசேகரன் வரும்போது பயங்கரமான கைதட்டல் இருந்துச்சு. அது போல பாக்கியாரனை ஏத்தீங்கன்னா இந்த அரங்கமே அதிர்ந்திருக்கு. சினிமால வந்து ரொம்ப முக்கியமான ஆளு பாக்யராஜன். உண்மையிலேயே நிறைய அவரை பத்தி சொல்லலாம். நான் வேலை விட்டு வந்தப்ப எனக்கு வந்து பெரிய ஒரு தூண் மாதிரி நின்று சினிமால எல்லாம் டிராவல் பண்ண வச்சாரு. இந்த மேடையில நாங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். அதனால அந்த பாக்யராஜன்ல யாரும் நீங்க எல்லாம் பாக்கணும். யாரா பாக்யராஜ்? நாங்கெல்லாம் ரூம்மேட்டு. ஒரு படம் சக்சஸ்னா பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்குன்றது அது வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீ பார்த்துருப்பீங்க. அது நாங்களாம் பல உழைப்பு பார்த்துட்டோம். அதனால நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. நானு, ராமு, கௌதம்,
அந்த மாதிரி நாங்க எல்லாரும் ரூம்மேட். அப்ப யாருமே நாங்க டைரக்டர் கிடையாது, எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்ப எல்லாருமே டைரக்டரா இருக்கோம். ஒரு பெரிய எனர்ஜி எங்களுக்கு பின்னால எப்போதுமே இருப்பாரு. இந்த படத்துக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா தனாக்காரன ஒரு படமா நின்றது லிங்கேஷ், ராம் சாரு, பாக்யராஜன், சந்திரசேகரன், இவங்க எல்லாம் வந்து ரொம்ப படமா இருந்தாங்க. எனக்கு இந்த படத்தை ரொம்ப எனக்கு நெருக்கமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்காக உழைத்த மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் சினிமால பெண் இயக்குநர்களோட எண்ணிக்கை ரொம்ப அறுதி குறைவா இருக்கு. அவங்களோட எண்ணிக்கை உண்மையிலே ஒரு ஆண்களுக்கு நிகரா 50க்கு 50 வரணும். இன்னைக்கு பெருசா பயங்கரமா அடிச்சு நொறுக்குறாங்க. இன்னைக்கு வர்ற பெண்கள் சுதாகங்கிற படத்தை எடுத்துட்டு நீங்க எந்த ஆண் இயக்குநர்களோட பேரை போட்டாலும் பொருந்தும். ஏன்னா அப்படி ஒரு மாஸ்டர் பீஸா இன்னைக்கு வந்து ஒர்க் பண்றாங்க. அது மேடமும் வளரணும், இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நின்று இருக்கீங்க, இடம் இல்லாத இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்களுக்காக டைம் ஒதுக்கி உட்காந்து பார்க்குறீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பேச தெரியாது. ஃபிசிக்கலாக நான் ஒர்க் பண்ணுவேன், என்னென்னா எனக்கு மென்டலி அவுட்டு. ஃபிசிக்கலி நல்லா ஓடுவேன், எல்லாம் பண்ணுவேன். மென்டலி எனக்கு எதுவும் பேச தெரியாது. இந்த படம் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா, ஜெயலட்சுமி மேடம் அவங்க இந்த படத்தில் பல வழிகளை சந்திச்சிருக்காங்க. பல வழி அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் வந்து 5 வருஷம் நான் அவங்க கூட இருந்திருக்கேன். மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே எங்கள் மேடம் தான். ஏன்னா என்ன அவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்க. நான் நிறைய தவறு பண்ணியிருக்கேன், நிறைய டைம் தவறு பண்ணியிருக்கேன், நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன். ஒரு முறை கூட என்னை வந்து அவங்க திட்டுனதே இல்லை. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தட்டி கொடுப்பாங்க, பார்த்துக்கலாம் விடுறா, பண்ணிக்கலாம் விடுறா அப்படின்னு. ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய வழிகள் இருக்கும். இந்த படம் பண்ணது என் கூட எல்லாம் பயணப்பட்டிருப்பாங்க. டெக்னீஷியனாக இருக்கட்டும், மற்ற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வழிகளோட மேடம் வந்து பயணிச்சாங்க அப்படின்னு. இதில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இதில் வந்து என் கூட 4 வந்து மேடம் வந்து ஒரு ஆலமரம்னா 4 அதாவது அதை சுற்றி வந்து விழுதுகள் போல வந்து டைரக்டர் இருந்தாங்க. இது வந்து ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து அசிஸ்டன்ட் இருப்பாங்க. இதில் வந்து ஒரு படம் பண்ண டைரக்டர் அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைக்காத மேடம் கூட இருந்து என்னுடைய சித்திரவதையை சகிச்சுட்டு அவங்களுக்கு அதான் நிறைய சித்திரவதை பண்ணியிருக்கேன் அவங்கள. நான் அதுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். அந்த மாபெரும் ஜம்பவான் யாரான்னு கேட்டா நம்ம பாக்கியா சார், டைரக்டர் பாக்கியா சார், அதுக்கப்புறம் டைரக்டர் முத்து சார். இதுக்கப்புறம் நான் 2-3 பேரை நான் கூப்பிடல, சாரி மன்னிச்சுக்கணும். என்னுடைய அண்ணன் டைரக்டர் சவுந்தர், அவர் வந்து என் கூட அப்பத்துல இருந்தே நான் துவண்டு போக சொல்லவும், நான் உழு சொல்லவும், நான் இது பண்ண சொல்லவும் என் கூடவே இருந்திருக்காரு. என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் எங்களுக்குள்ள அவர் என்னை தட்டி கொடுத்து இல்ல 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 ராஜன் இப்படி இல்ல அப்படி இல்ல எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நான் விரும்புறேன். இந்த படத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, யாருக்கும் தெரியாது. இந்த படத்தால குறைஞ்சபட்சம் மேடம் வந்து பிபி இதுவாகிட்டு 5-6 டைம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த படத்துக்காக சவுந்தர் சார் யாருக்கும் தெரியாது, ஸ்ட்ரோக் வந்துருச்சு அவருக்கு. இந்த படத்தை எண்ணி இது பண்ணி அந்த மாதிரி ஒரு மாபெரும் டைரக்டர் அவரு. இன்னொரு டைரக்டர் வந்து கிருஷ்ணன், அவரும் என் கூட இருந்து சிறப்பா செயல்பட்டாரு. அதாவது இந்த 4 பேர் வந்து என் கூட இருந்து முத்தண்ணா இப்ப வரைக்கும் கூட நிக்கிறாரு. சவுந்தர் சாரும் அவரு கூட நிக்கிறாரு. நான் என்ன பேசணும்னு தெரியல. இன்னொன்னு வந்து நான் இந்த மேடையில நிக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் ஜெயலட்சுமி மேடம் மட்டும்தான். அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டு வந்து நம்ம பாக்யராஜ் சார். என்னன்னா நம்ம தானாக்காரன் அப்படின்றதுல நம்ம தமிழ் சார் எனக்கு ஒரு ரோல் கொடுத்திருந்தாரு. அது சின்ன ரோல் தான். அந்த ரோல் நான் நடிக்க சொல்ல லிங்கேஷ் சார் அதில் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட நான் செல்ஃபி எடுத்திருக்கேன். நான் செல்ஃபி எடுத்திருக்கேன், சார் ஒரு செல்ஃபி எடுக்கட்டுமா அப்படின்னு. இப்போ என்னன்னா அந்த உயரத்துக்கு என்னை தூக்கி வச்சு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து இங்க நிக்க வச்சதுக்கு நெக்ஸ்ட் யாருன்னு கேட்டா ஜெயலட்சுமி மேடம் தான். ஏன்னா அவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, கொடுத்தாங்க. அதுக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொன்னு என்னுடைய அதான் இவ்வளவு நேரம் பேசினேன், அதுக்காக உட்கார்ந்த சீஃப் கெஸ்ட் சாரி, எனக்கு பேச தெரியல, எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். நீங்க எனக்காக பொறுமையா அந்த இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு. மற்றபடி வந்து நான் ஒரு 4 பேருக்கு சால்வ போலன்னு நினைக்கிறேன். சவுந்தர் சார் கொஞ்சம் மேட்ல வரீங்களா ப்ளீஸ். இங்க எல்லாரும் பேசிட்டாங்க, நிறையவே பேசிட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே பசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு கூட பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த டயர்ட்ல எல்லாரும் இப்ப இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. நிறைய பேசணும்னு நினைச்சேன், ஆனா இந்த டைம் அதுக்கேத்த மாதிரி இல்லை.
முக்கியமா இதுல வந்து என்னோட செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே, அதாவது டெக்னீஷியன் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாரி. நான் முதல்ல நினைச்சது என் இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இங்க இருக்கிறவங்க பேசுறத பார்த்துட்டு என் இறைவனை ஒரு செகண்ட் மறந்துட்டேன். அவர் கோச்சிப்பாரு, இல்ல ஆண்டவா இறைவா நீதான்ப்பா எனக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு தாய் என்ன பண்ணுவா, குழந்தை ஸ்கூல் போக சொல்ல பென்சில்ஸ் கரெக்டா வச்சிருக்கா, பேனா கரெக்டா வச்சிருக்கா, தலை ஒழுங்கா வாரி இருக்குதா, பொட்டு அழகா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங் போக சொல்ல என் 3 தேவதைகள், என் பெண்கள் எனக்கு ஒரு தாயா இருந்து தலைவாரி விடுவா, ஒருத்தி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா, ஒருத்தி என் பெட்டியில எல்லாமே இருக்குதா கரெக்டா அப்படின்னு, அம்மா ஜாக்கிரதையா போயிட்டு வாம்மா, யார்கிட்டையும் ஏமாந்துடாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களை என் 3 தெய்வங்களை நினைச்சு என் தெய்வத்துகளுக்கு நன்றி சொல்றேன். அவங்க என்ன அனுப்பலைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. முக்கியமா இதுக்கு தலைமை வாங்கிய தமிழ் அவர்கள், கொஞ்சம் தண்ணி குட்டுற குட்டிமா, அந்த தமிழ் அவர்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அவருக்கு யாருமே தெரியாது, இவ்வளவுதான் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா அவரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் அவர் சொல்லி அனுப்புறது, ஒரு பெண் எடுக்கிறாங்கப்பா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்வாரு. அந்த தமிழ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மனசார. அதுக்கப்புறம் லிங்கேஷ் ரொம்ப நல்லா நடிப்பாரு. என் முகம் கொஞ்சம் சோகமா இருந்தா கூட, என்ன மேடம் என்ன சோகமா இருக்கீங்க, என்னப்பா இந்த சீன் எப்படி வரும் அப்படின்னு கேட்பேன். எப்படி நடிக்கணும் மேடம், இல்லப்பா இப்படிதான் இருக்கணும், போங்க மேடம் நான் பிச்சு ஒதுறிடுறேன் அப்படின்னுவாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னை கேட்டு பயப்படாதுங்க மேடம் சூப்பரா நடிக்கிறேன்னு சூப்பரா நடிச்சு கொடுத்தாரு. கதாநாயகி திவ்யா நான் கேட்டு எது சொன்னாலும் அப்படி மனசுல ஏத்துக்கிட்டு நடிப்பா. அப்பதான் நான் சொல்வேன், ஏய் திவ்யா விஜய் கூட நடிக்கணும் அஜித் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தா போதாது, நல்லா நடிச்சாதான் உன்னால வர முடியும் அப்படின்னு. ஓகே மேடம் நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆண்டி மியூசிக் என்ன கேட்பாரு, மேடம் உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு ஓகேவா, நான் ஏதாவது சொன்னா என்ன திட்டிக்கிட்டே தலை சொரிஞ்சிட்டே போவாரு, என்ன இந்த மேடம் வேற அப்படின்னு அப்படி போவாரு. திரும்ப வந்து மேடம் இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்பாரு, நல்லா இருக்கு ஸ்காண்டி அப்படின்னு சொல்வேன். அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ரெண்டாவது நம்ம டோனி, அவர் என்ன பார்த்தாலே சிரிப்பு வருது அவருக்கு. சூப்பர் கேமராமேன், இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளவு சூப்பரா தான் ஒர்க்ல அவர் ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பாரு, அவருக்கு தேங்க்ஸ். ராஜன் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோட இருந்து இந்த பயணத்தை அழகா முடிச்ச மிஸ்டர் ராஜனுக்கு என்னுடைய நன்றிகள். பாக்கியா, முத்து, நிறைய பேர் டெக்னீஷியன், இதுல வேலை செய்த அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு கொள்றேன். அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் விஜய் என்னை கேட்டாரு, மேடம் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு, என் பேச்ச கேட்டுட்டு அப்படியே செய்வாரு, இது போதுமா மேடம் அப்படின்னு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். செந்தமிழ் அவர்கள் என் படத்துல அவர் அட்வொகேட்டு இருந்தாலும் என் படத்துல நல்லா நடிச்சிருப்பாரு, அவருக்கு நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. பாக்கியா, முத்து, சவுந்தர், கிருஷ்ணன், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாக்கியா என்ன ஒரு சிஸ்டரா இருந்து, அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது பாக்கியாவை மாதிரி. ஆனா ஒரே ஒரு விஷயம் அவருக்கே தெரியும், இப்ப நான் பப்ளிக்ல அத சொல்லல, அவரே சிரிச்சுட்டாரு பாக்கியாவே. ஆனா எல்லாருக்கும் தன் பையில என்ன இருக்குதோ அத முதல் உதவி செய்வார் அவரு. அதான் நான் சொல்லுவேன், பாக்கியா உன் பையில இருக்கிறத பாத்துக்கப்பா அப்படின்னு நானு. எல்லாருக்கும் உதவி செய்வாரு. ரொம்ப தங்கமான மனுஷன். பள்ளி பருவத்துல இருந்தா அது எனக்கு தெரியாது, நல்ல உதவி செய்வாரு. இன்னும் யாரையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல. இங்க பேச்சாளரா இருந்து பேச்சு கொடுத்த ஓகே பாடலாசிரியர் சந்துரு தனிப்பட்ட நேரத்தில் நிறைய பேர் வந்துட்டேன். சந்துரு அவர்கள் நல்ல
வரிகளை எழுதி இதுக்கு கொடுத்தாரு. 2 பேச்சாளர்கள் இங்க சூப்பரா பேசினாங்க. உங்க நேம் சம்பத்குமார், நெக்ஸ்ட் அவரு ஒரு எழுத்தாளர், அவரு ரொம்ப சூப்பரா பேசினாங்க. படம் எடுக்கிறது பெருசு இல்ல, படத்தை வந்து பாக்குறது பெருசு இல்ல, ஆனா அதனுடைய உள் கருத்து அறிஞ்சு ஒரு தமிழை பத்தி பேசினாங்க பாத்தீங்களா, ஒரு லேடியை பத்தி பேசினாங்க தெரியுமா. அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன், இவன் தாண்டா ஆம்பளை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தயவு செய்து பெண்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு அடிமை தாங்க. இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரு ஆணுக்கு அடிமை. ஆண் இல்லாம எதையும் சாதிக்கவே முடியாது எந்த பெண்ணாலையும். அப்படி இருக்க சொல்ல நீங்க ஆண் மகன்கள் இல்லையா, முடியாத இந்த பெண்களை தயவு செய்து தூக்கி விடுங்க, புரியுதுங்களா? அது உங்க ஒய்ஃபா இருக்கட்டும், உங்க பொண்ணா இருக்கட்டும், உங்க தாயா இருக்கட்டும், நாங்களாம் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த உலகத்துல. உங்களை தவிர நீங்க எல்லாமே ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் என்னத்தை சாதிக்க முடியும்? நெவர். வேணா காலோட தூக்கி விட்டுக்கலாம், நாங்க எல்லாத்தையும் நாங்க செய்துடுவோம், நான் எல்லாத்தையும் ஆண் இல்லாம ஒண்ணுமே முடியாது. சோ ஆண்களுக்கு நம்ம அடங்கி போனா, நாங்க அடங்குறதால நீங்க பெரிய காலரை நீங்க தூக்கி விட்டுக்காதீங்க, புரியுதுங்களா? அந்த பெண்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வீட்டுல கூட ஒய்ஃப் கத்தலாம், இஷ்டத்துக்கு கத்தலாம், இது சரியில்லை அது சரியில்லை, நீ இவ்வளவுதான் எல்லாம் என்னாலதான் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பேசிக்கங்க. நீங்க பேசிட்டு ஹெல்ப் பண்ணுங்க, கண்டிப்பா பேய் கூட பெண்ணா மாறுவா அப்படின்னு என்னுடைய கருத்து. பெண்களுக்கு இந்த ஆண்கள் எல்லாருக்கும் கை கூப்பி வணங்குறேன். நாங்கெல்லாம் அடிமை தாங்க, உங்களுக்கு ஆண்களுக்கு நாங்க அடிமை தாங்க, புரியுதா? அது நீங்க உணர்ந்து அவங்களை கொஞ்சம் தூக்கி விடுங்க. இப்போ எனக்கு இங்க வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த சபையில் இவ்வளவு நேரம் எங்களுக்காக காத்திருந்து என் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வேன். வணக்கம்.